அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், சங்கமமாகு. இந்தியாவின் பெருமைமிகு கல்வி நிறுவனம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற பெருமைமிகு சென்னை விஐடி வழங்கும் இந்து தமிழிசை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து வழங்கும் நாளைய விஞ்ஞானி 2025 என்கிற இந்த சிறப்புமிக்க நிகழ்வு இப்போது இனிதே தொடங்க இருக்கிறது. விஐடி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்து தமிழ் திசை நாளிதழ் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள நாளைய விஞ்ஞானி எனும் தலைப்பில் 12 மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டல அளவிலான இன்றைய அறிவியல் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் உறுப்பினர் செயலர் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முனைவர் எஸ். வின்சென்ட் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கும் இந்து தமிழ் திசை நாளிதழ் அமைப்பின் GM திரு சிவக்குமார், சீனியர் ஜெனரல் மேனேஜர் திரு வெங்கட சுப்பிரமணியன், அற்புதமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் முதுநிலை உதவி ஆசிரியர் திரு முருகேசன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலர் திரு சுப்பிரமணி, இந்த 2 அமைப்புகளுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நாளைய விஞ்ஞானிகள், அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் பெருமகனார் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா மற்றும் துணைத் தலைவர் முனைவர் GV செல்வம் சார் அவர்கள் சார்பாக விஐடி சென்னையின் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் எஸ். வின்சென்ட் அவர்களை சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நன்கறிவேன். நான் கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது பலமுறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். நேரிலும் அவரை லயோலா கல்லூரியில் சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை பொதிகை தொலைக்காட்சியின் அடியேன் பங்கேற்ற நம் விருந்தினர் என்ற நிகழ்ச்சி லயோலா கல்லூரி வளாகத்தில் தான் படப்பிடிப்பு நடந்தது. அத்தோடு கூட அவர் தொலைக்காட்சியில் வழங்கிய சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாள்தோறும் ஒலிபரப்பாக கண்டு ரசித்திருக்கிறேன். ஏறக்குறைய 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சந்திக்கும் பேராசிரியரை மீண்டும் ஒரு முறை அன்போடு உங்கள் கரவொலியோடு வரவேற்கிறேன். சரி, இப்போ இதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப ஒரு இன்ஃபார்மலாக நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் இந்த ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைல்டு டோஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம் உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் தோன்றியிருக்குமேயானால் அதுவே என்னுடைய பேச்சுக்கு உண்டான ஒரு பலன் என்பதை முன்னுரையாக சொல்லி, பொதுவாகவே மனித இனத்துக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு பெருத்த வேறுபாடு என்ன என்று சொன்னால், பிற உயிரினங்களில் ஒரு தலைமுறை விட்ட இடத்திலிருந்து அடுத்த தலைமுறை தொடங்குவது இல்லை. ஒவ்வொரு தலைமுறையும் 0த்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. உதாரணமாக ஒரு பசுமாடு, எருமாடு, ஒரு பன்றி, ஒரு குதிரை என்று எடுத்துக்கொண்டால் எல்லா தலைமுறையினுடைய ஆரம்பமும் ஒரே புள்ளியிலிருந்து தான், 0விலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் மனித இனம் ஒன்று மட்டும் ஒரு தலைமுறை விட்ட இடத்திலிருந்து அடுத்த தலைமுறை தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது. ஆக இந்த முன்னேற்றத்திற்கு, இந்த வளர்ச்சிக்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால், அடிப்படை எது என்று கேட்டால் அறிவியல். இதில் மாற்றம் இல்லை. இந்த நாளைய விஞ்ஞானியினுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்ன என்று பார்த்தால், மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை தூண்டுதல் மற்றும் அறிவியல் திறனை வெளிக்கொணர்தல்.
ஆக அந்த அறிவியல் சிந்தனையை எப்படி தூண்டுவது, எப்படி வெளிக்கொணர்வது என்று பார்த்தால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். சில விஷயங்கள் மாறாதது, சிலது எப்போதும் மாறக்கூடியது. என்ன சார் பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க, தத்துவம் சொல்லிட்டீங்களான்னு கேட்கலாம். எது மாறாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசி என்பதோ தாகம் என்பதோ இதெல்லாம் மாறாதது. ஆனால் அந்த பசியை தாகத்தை போக்கிக் கொள்ள மனிதன் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்பது காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. பசி அந்த காலத்தில் இருந்தது. ஏதோ ஆப்பிளை பறித்து சாப்பிட்டான், காய்கறியை சாப்பிட்டான், விவசாயம் பண்ணான், மாமிசத்தை சாப்பிட்டான், பச்சை மாமிசத்தை சாப்பிட்டான், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டான், கொஞ்சம் மசாலா போட்டு சாப்பிட்டான், இப்போ சில்லி சிக்கன், அந்த சிக்கன் இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், பசி என்பது நிலையானது, பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்பது காலத்திற்கு காலம் மாறுபட்டு வருகிற அந்த மாற்றத்திற்கு காரணம் அறிவியல் தொழில்நுட்பம். சரி, அது மாதிரி எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிட்டே போகலாம். உணவுக்கு சொல்லலாம், நீருக்கு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். டைம் ஆகிடும், வேண்டாம். ரைட். இப்போ அடுத்தது என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த எல்லோருமே உழைத்தவர்கள் தான். ஆனால் உழைக்கின்ற எல்லோருமே முன்னுக்கு வர்றதில்லைங்கிறது அது வேற விஷயம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் உழைத்தவர்கள். எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ தாங்கள் தான் பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்கி மற்றவர்கள் எல்லாம் செய்யாத காரியத்தை செய்தது போல் ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறியவருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது நம்முடையதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அவங்கள விட குறைவாக தான் இருக்குது. ஆக உங்களுக்கு நீங்களே மனதை லகுவாக்கி கொள்ளலாம். அந்த கொஞ்சம் ஒரு பெருமிதம் அப்படின்றது லேசாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆக அந்த வகையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களைப் போல மாணவனாக நான் இருந்த காலத்தில் இந்த அறிவியல் சிந்தனை என்பது, அறிவியல் திறன் என்பது எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிட்டு வருது அப்படிங்கிறத ஒரு சீக்வன்ஸ். நான் உங்களை மாதிரி மாணவனாக இருக்கும்பொழுது பொது அறிவு என்னவாக இருக்கும்னு கேட்டால் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சில எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், 2 தண்டவாளங்களுக்கு இடையே ஏன் இடைவெளி இருக்கிறது, பானையில் இருக்கக்கூடிய நீர் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது, ஆகாய விமானத்தில் பயணிக்கும் போது இங்கு பென் ஏன் லீக் ஆகுது. ஆக இந்த விஷயங்களுக்கு பதில் தெரிந்து கொண்டாலே அவன் அறிவியல் சிந்தனை உள்ளவன் என்ற காலகட்டம் இருந்தது. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது. சரி, அடுத்து ஒரு கட்டம் வந்தது. நான் முதுநிலையெல்லாம் படிச்சுட்டு இங்கே சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று உண்டு, ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர். அதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு போகினேன். ஐஏஎஸ் ஆகணுன்றது இல்லை, ஏதோ அந்த கோச்சிங் போனால் ஒரு குரூப் 4 குரூப் 3யாவது பாஸ் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போனேன். அப்போது ஒரு கேள்வி ப்ரிலிமினரியில் கேட்குறான், இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் தன்னுடைய காதலி டயானாவுக்கு அளித்த மோதிரம் எந்த உலோக கலவையால் ஆனது? ஆக எனக்கு அப்போ என்ன வேடிக்கை, நண்பர் சொல்லுவேன், ஏன் யார் காதலிச்சிருக்காங்க, அவர் மோதிரம் கொடுத்தாரா இல்லைன்னு எனக்கு தெரியுமா, மோதிரம்னு சொன்னாலும் பரவாயில்ல, மோதிரம் எந்த உலோக கலவையான ரிங் மேடப் ஆஃப் விச் அலாய் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஆக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க கேள்விகளுடைய தன்மை என்பதும் கூட அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் என்னன்னு கேட்டால் சூப்பர்லேட்டிவ்ஸாக இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, உலகிலேயே மிக நீளமான மலைத்தொடர் எது, இது தெரிஞ்சிட போதும். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் 4 கொடுத்து அந்த 4ல் எது அதிகம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரி, ரைட், போட்டோம். அடுத்தது, நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக வந்த பிறகு ஒரு கட்டுரைகள் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் தேடணும். இப்போ நினச்சிங்கன்னா இப்போ எவனும் டிக்ஷனரி பார்க்குறதே கிடையாது. டிக்ஷனரி பார்க்குற நேரம் கூகுளில் போட்டுறாங்க, டக் டக் டக்குன்னு வந்துடுது.
ஆக அந்த காலத்தில் பொது கட்டுரைகளுக்கு வேணும்னா சோர்ஸ் இருக்குமே ஒழிய அறிவியல் கட்டுரைகளுக்கு சோர்ஸ் தேடுறது ரொம்ப சிரமமான இருக்கும். அப்போ அந்த விஞ்ஞான சுடர், கலைக்கதிர், நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஆத்ரேயாவுடைய துளிர், சுஜாதாவினுடைய சில அறிவியல் கட்டுரைகள், இது போன்ற கட்டுரைகள் தான் எங்களுக்கு ஒரு சோர்ஸ். அதை வச்சுட்டு தயாரிக்கணும். சரி, அப்போது ஒரு சின்ன முதல் நிகழ்ச்சி சொல்லிடுறேன். வானொலியில் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணணும். நான் சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு. குறிப்பாக ஒரு நிகழ்ச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், சில ப்ரோக்ராம் அந்தந்த நிலையங்களே ஒலிபரப்பாகும். கோவை வானொலின்னு சொன்னால் கோவை வானொலி ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் ப்ராட்காஸ்ட் ஆகும். சில ப்ரோக்ராம் மட்டும் ஒரு நிலையம் தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய அனைத்து வானொலி நிலையங்களும் ஒலிபரப்பு செய்யும். குறிப்பாக சொல்லலாம் நாடக விழா அப்படின்னு நடக்கும். அந்த நாடக விழா பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தினுடைய படைப்பு எல்லா ஸ்டேஷனுக்கு போகும். அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், 1987 இந்தியா சுதந்திரம் பெற்று 40 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி எல்லா வானொலி நிலையங்களும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. சுதந்திரத்திற்கு பின் அப்படின்னு போட்டு அன்றும் இன்றும் அப்படின்றது தான் காமன் தலைப்பு. ஒவ்வொரு வானொலி நிலையத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் தலைப்பு கொடுத்தாங்க. அதில் கோவை வானொலிக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ தலைப்பு என்னன்னு கேட்டால் சுதந்திரத்திற்கு பின் அறிவியலும் தொழில்நுட்பம், இதுதான் தலைப்பு. ஆக இந்த தலைப்பில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஸ்கிரிப்டில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி உலகிலேயே செல்வந்த நாடு அமெரிக்கான்னு சொன்னால், யார் ஒன்று சொன்னது செல்வந்த நாடு உலகிலேயே பெரிய அமெரிக்கான்னு சொல்லிட்டு. ஆக இது மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஆக அதனுடைய ஒரு கிளிப்பிங் நான் வச்சுருக்கேன். என்னுடைய பேச்சு முடிச்ச பிறகு அதை போட போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒலிப்பதிவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ காலத்துக்கு எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டால், பொதிகை தொலைக்காட்சியினுடைய சார்பாக சந்திராயன் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு நேர்முகம் பொதிகை தொலைக்காட்சிக்காக நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கும் அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்விகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே பல நாட்கள் அதற்காக படித்து அதுக்கான கேள்வியை தயார் பண்ணோம். அதனுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் கூட அடுத்தது இருக்குது. 3வது, நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு விண்வெளி திருவிழா அப்படின்னு நடந்தது. அதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆக அவர் பேசுகிறதும் இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரக்கூடியது. ஆக முதல்ல இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சி எப்படி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. இவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை சொல்லக்கூடிய ஒன்று. நிறைவாக ஒரே ஒரு செய்தி மட்டும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு வாய்ப்புகள் குறைவு, வசதிகள் குறைவு, ஆபத்துகளும் குறைவு. இன்றைக்கு இவை 3மே அதிகம். ஆபத்துகளை எண்ணி அறிவியல் வளர்ச்சியை ஒதுக்குவது பிற்போக்குத்தனமானது. ஒதுங்கி நின்றால் ஒதுக்கப்படுவீர்கள். அந்த வகையில் இந்து நாளிதழின் இந்த முயற்சி இளைய தலைமுறையை, இளைய பாரதத்தை மேம்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான சிறந்த முயற்சி. பாராட்டுக்கள். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, கோயம்புத்தூர் வானொலி நிலையம். சக்தியை தேடி உரை சித்திரம் எழுதியவர் கோவைப்புதூர் PK மனோகரன் அவர்கள். இது என்ன சப்தம் என்று சொல்ல முடியுமா? முடியவில்லையா? சரி. இதுவும் தெரியவில்லையா? சரி சரி. இது தெரிந்திருக்குமே. அது சரி. இதோ இந்த ஒலி.
இதுவும் தெரியுமா? உண்மைதான். அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இன்று நினைவு சின்னங்களாக்கி கொண்டிருக்கின்றன. நம் காலத்திற்கு பிறகு கல்யாணத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதற்கு பதிலாக மிக்ஸி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய நாளும் வரக்கூடும். நெல்லு புத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்ல போறத்துல குழா வைக்கணும், குளிர் மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். முடிஞ்சுதா? உன்னை மறந்துட்டேன். என்ன அம்மா? பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில இட்லியும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும். ஐயா, கட்டிலுக்கு மேலே பேனு காத்த சுத்தோணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். அன்றைய கவிஞனுக்கு இது ஒரு கற்பனை. அந்த பெண்மணிக்கும் அது ஒரு எட்டாத கனி. ஆனால் இன்று அந்த கற்பனையையும் கடந்து வெகு தூரம் வந்துவிட்டோம். இயற்கையில் இயல்பாகவே தோன்றும் மாற்றங்கள் சில. மனிதனின் அறிவு கூர்மையாலும் விடாமுயற்சியினாலும் உருவாக்கப்படும் மாற்றங்கள் பல. காலத்தின் மணித்துளிகள் உதிர உதிர மனிதனின் அறிவு துளிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அறிவு வெள்ளம் பெருக பெருக இயற்கையின் ரகசியங்கள் அறியப்பட்டு புது கண்டுபிடிப்புகளும் அறிவியல் உண்மைகளும் மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது அறிவியல் உலகினுடைய ஒரு தலைவன், ஒரு சாதனையாளன், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய நிலா மனிதன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களைத்தான். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு காலத்தில் இப்படி பேரும் புகழும் பெற்று ஒரு இந்த உன்னத நிலைக்கு வருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா? கலாம் அவர்கள் சொல்வது போல நீங்கள் கனவு கண்டது உண்டா? முதல் கேள்விக்கு கேட்டிங்கன்னா, நினச்சி பார்த்தேன்னா இந்த அளவுக்கு புகழ் வருமா நினச்சி பார்த்தேன்னு கேட்டால் ஒரே விரல் சொல்லணும்னா அந்தளவுக்கு நினச்சி பார்க்கல. இந்த மயில்சாமி அண்ணாதுரையினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு கேட்பதாக இருந்தால் எந்த நிகழ்வை நீங்கள் சொல்வீர்கள்? ஓகே, ஒன்று நான் எதையும் எதையும் மறக்க விரும்பாதவன். என்ன பழசைன்னா நான் திருப்பி சொல்கிறது தான், ஏறி வந்த ஏணிப்படிகளை மறக்கக்கூடாது. எந்த வகையில் இது போன்ற மாணவர்கள் வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதை விட இந்திய நாட்டிலேயே வேலை செய்வதனால் தேசம் மேம்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியா நிறையா எவ்வளோதான் நம்ம செலவு பண்ணி ஒவ்வொருத்தர் மாணவன் படித்தாலும் இந்திய குடிமகன் ஒவ்வொரு காசும் அவங்களுடைய கல்வி கண்டிப்பாக பயன்பட்டுருக்குது. இந்த கல்வித்துறைகள் பல்கலைக்கழகங்களும் அல்லது பொறியியல் துறைகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வரி பணத்தை வச்சு தான் நம்ம படிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய நிலைமை கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க உதவித்தொகையில் படித்தவங்க. அது மாதிரி நிறைய துறைகள் எல்லாம் படிச்சுட்டு வர்றோம். அதனுடைய இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க நாட்டுக்கு பணி செய்யறதுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே செய்யும் பொழுது நான் மற்றவங்களுக்கு வெளிநாட்டில் போய் மற்றவங்க என்னதான் பண்ணாலும், நாசாவில் நாளைக்கு சொல்கிறாங்க இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு, எனக்கு தெரியும். படிவாக சொல்கிறேன்னா அவ்வளோ ஒன்று அங்கே ஓரளவுக்கு மேலே முன்னேற முடியாது. ஓகே, வெளிநாட்டில் போய் பட் இங்கே கண்டிப்பாக நம்மளால் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம இது பண்ணும் பொழுது விண்வெளித்துறையில் எல்லா துறைகளையும் இங்கே இங்கே படிச்சுக்கிட்டு இங்கேயே பண்ணும் பொழுது இங்கே வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா வளரும் நாடு இந்தியா இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துங்களில் அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது இந்தியா இப்போ அவ்வளோ ஒன்று சலிக்காமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வளரக்கூடிய இந்த நாட்டில் நம்முடைய இளைஞர்கள் இங்கேயே தங்கி இங்கேயே வேலை செய்யும் பொழுது நம்ம இன்னும் சீக்கிரம் முன்னேற முடியும், அவங்களும் முன்னேற முடியும். ரெண்டுமே இது இந்தியா மட்டும் முன்னேறதில்லை. இந்தியா முன்னேறும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் முன்னேறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞன் அவனும் முன்னேறான். ஆக்சுவலாக இந்திய விண்வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக சந்திரயான் ஒரு திட்டம் போட்டது ஒன்று அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இளைஞர்கள் இழுக்க முடியணும், இங்கே விண்வெளித்துறையில் இருக்கவங்களை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு காரணத்துக்கு அதுவும் ஒரு காரணம் பண்ணுறோம் நாம. ஸோ இப்போ விண்வெளித்துறையில் ஒவ்வொரு வருஷமும் 200-300 பேர் எடுக்கிற நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல. அதனால் இப்போ நாங்களே எங்கள் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்து அதுக்கு மேலே நீங்கள் 5 வருஷம் குறைஞ்சி இருக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த அளவுக்கு இங்கே வேலை நிறையா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இப்போ குறைவாக இருக்கிறாங்க.
அவங்க இது மாதிரி இடத்துக்கு வந்தாங்கன்னா விண்வெளித்துறை மட்டும் சொல்லலை, நிறைய இடம் இருக்குது, நிறைய கண்டிப்பாக இது பண்ணலாம். ஸோ இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து வெளிநாட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். விஷன் 2023 நோக்கி இளைஞர்களுக்கான ஓர் அறிவியல் திருவிழா. நண்பர்களே வணக்கம். இங்கு பெரும்பாலான மாணவர்கள் ஸ்பேஸ் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டு எப்படி ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் உங்களது வாழ்க்கை தரத்தை, உங்களது லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் என்ற கனவுடன் நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியுள்ளீர்கள். மாணவ நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படிப்பட்ட கனவும் லட்சியங்களும் உங்களை உயர்த்தும். பாரதியார் பல்கலைக்கழக வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி ஒரு மைல்கல். விண்வெளி துறையை வெளிச்சம் போட்டு காட்டும் உன்னத திருநாள். சிந்தனையை தூண்டும் வகையிலான எழுச்சிமிக்க சிறப்புரை ஆற்றி அமர்ந்துள்ளார்கள் மேதகு முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இளைஞர்களால் பெரிதும் நேசிக்கப்படும், போற்றப்படும் தேச தலைவர் அவர். இளைய பாரதத்தின் இணையில்லா நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் அந்த மாமனிதருக்கு உங்கள் குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய பலத்த கரவொலியோடு பல்கலைக்கழகத்தின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூடுதல் பதிவாளர் ஐயா அவர்களே. உங்கள் உரையை கேட்ட பிறகு எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தது. தமிழ்நாடு ஒரு நல்ல IAS அதிகாரியை இழந்து விட்டது. உங்களது வாழ்த்துறை என்று சொன்னால் அது வாழ்த்துறையே ஒத்துக்கொள்ளாது. அது ஒரு வரலாறு, அறிவியல், சூழலியல் சார்ந்த ஒரு அழகான உரை, ஒரு தேர்ந்த உரையை தந்த நமது கூடுதல் பதிவாளர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் ஒரு பலத்த கரவொலியை எழுப்பி நன்றி சொல்வோம். மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த புத்தக காதலர், தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் கல்வி பணியாற்றி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்த அவரை மரியாதைக்குரிய நமது VIT வேந்தர் அவர்கள் தேடி தேடி கண்டெடுத்த நல் கல்வியின் முத்துதான் நமது மரியாதைக்குரிய கூடுதல் பதிவாளர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறோம்.